அப்பா அம்மா வந்து சொரக்காய் எடுத்திருக்கேன். சொரக்காய் வந்து நல்ல நீர்ச்சத்து உள்ள காய். நம்ம வயிற்றுல உள்ள கெட்ட கொழுப்பு கெட்ட நீர் இதை பூராத்தையும் அகற்றக்கூடியது இந்த சொரக்காய். அப்பா அம்மா வந்து இந்த இது ஒரு காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அரைக்காய் எடுத்துக்கிடுவோம். இந்த அளவுக்கு எடுத்துக்குவோம். நல்லா பிஞ்சு காயாக இருக்குது. இதை கட் பண்ணி நல்லா போட்டுக்கிடுவோம். இது வந்து முள்ளங்கிப்பா. முள்ளங்கி அம்மா வந்து நல்லா தோலை சீவிட்டேன். தோலை சீவி ஒரு முள்ளங்கியில் பாதி முள்ளங்கி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இதுவும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். கிட்னியில் உள்ள கல்லெல்லாம் அகற்றக்கூடியது. இப்போ கேரட் எடுத்திருக்கேன்ப்பா. ஒரு சின்ன சின்ன கேரட்டாக 2 எடுத்திருக்கேன். ஒரு மீடியமான கேரட்னா ஒரு கேரட் எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு குடமிளகாப்பா. இதில் பாதி எடுத்துக்கிடுவோம். குடமிளகாவும் நல்லா நம்ம உடம்புல உள்ள வெயிட்டை நல்லா குறைக்கக்கூடியது. இதையும் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிடுவோம். சின்ன கிராம்பா ஒரு 3 போட்டுக்கிடுவோம்ப்பா. ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கிடுவோம். ஒரு பட்டை போட்டுக்கிடுவோம். பட்டை வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கிடுவோம். 1 இன்ச் அளவுக்கு நறுக்கி போட்டுக்கிடுவோம். ரெண்டு பூண்டு போட்டுக்கிடுவோம். பூண்டை நறுக்கி போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம். ஒரு வதக்கிடுவோம். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்தா காயை ஃபுல்லாக இதில் போட்டுக்கிடுவோம். எல்லாத்தையும் ஒரு வதக்கிடுவோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூனு மிளகு போட்டுக்கிடுவோம். ஒரு வதக்கிடுவோம். கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்குவோம் ஜீரணத்துக்கு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். லைட்டாக காயை வதக்கியாச்சு. இப்போ நம்ம 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு அரை வெங்காயம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன். இதை இதில் போட்டுக்கிடுவோம். ஒரு அரை தக்காளி எடுத்திருக்கோம். இதையும் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ மூடி போட்டுருவோம். மூடி போட்டு ஒரு விசில் ஹைலையும் ஒரு விசில் ஸ்லோலையும் வேகணும். இப்போ நல்லா விசில் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். நல்லா காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ தேவையில்லை. ஏன்னா அதில் உள்ள நம்ம விசில் விட்டதில் இலையில் உள்ள சாறு ஃபுல்லாக நல்லா இறங்கியிருக்கும். இப்போ பட்டையும் எடுத்துருவோம். மிளகாய் எடுத்துருவோம். பச்சை மிளகாவது இப்போப்பா இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். அம்மா வந்து காயை ஃபுல்லாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதை உங்களுக்கு இதை அடித்து கொண்டு வரேன். இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். காய் வெந்த தண்ணி இப்போ மிக்சியில் அடித்து கொண்டு வந்தாச்சு. நல்லா நைஸாக இருக்குது. இதையும் இதில் ஊற்றிக்கிடுவோம். இதை வந்து ஜல்லடையில் நிறுத்துருவோம். காயோடைய சூப்பை பூரா நிறுத்திட்டோம். இது நம்மளுக்கு தேவையில்லை. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை ஊற்றிக்கிடுவோம். நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம்ப்பா. கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக சூடாகி கொஞ்சம் பப்பிள்ஸ் வரட்டும். கொஞ்சம் மல்லி இலையை நறுக்கி போட்டுக்கிடுவோம்.
இந்த காய் சூப்புக்கு ஒரு காய் எலும்புச்சம்பழம் சாறு விட்டுக்குருவோம். அப்போ தான் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கேஸ் ஆஃப் பண்ணியிருப்போம். இதை எடுத்து பவுலில் மாற்றிக்கிறோம். அவ்வளோதான்ப்பா, சுரக்காய் முள்ளங்கியோடைய சூப்பு உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சில்லி ஃப்ளைஸ் லைட்டாக போட்டுக்கிடுவோம். அருமையான சூப்புப்பா. இது நம்ம வயிற்றுல உள்ள கிட்ட கொழுப்பை பூரா நல்லா கரைக்கக்கூடியது. இது வாரத்துக்கு 2 தடவை இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா நம்மளுக்கு உடம்பு வெயிட் போடாது. வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். லைட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சூப்பை குடிக்கலாம்ப்பா. ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு. வெஜிடபிள் சூப்பை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம், டின்னருக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப ஹெவியாக சாப்பிடாம வாரத்துக்கு 2 தடவை இந்த மாதிரி நம்ம காலையிலைக்கும் சாப்பிட்டுக்கலாம், நைட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.